அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலும் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை கணினி அறிவியல் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயன்பெறும் பார்த்தீங்கன்னா, பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரிக்கு போகும் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இது பயன்பெறும். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இதில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உடனடியாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோ முழுக்க பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு அதை பகிருங்க. முடிந்தால் சின்னதாக ஒரு லைக் போடுங்க. சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த திரை வந்து பேர் என்ன, டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வார்த்தைகள்லாம் வந்து டெக்னிக்கல் வார்த்தைகள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் வார்த்தைகளை படிச்சுக்கோங்க. இதை வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெஸ்க்டாப் ஐகான்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்டார்ட் மெனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாக ரிப்பன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டாஸ்க் பாரு, இது வந்து ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெனு வரும். அதாவது ஸ்டார்ட் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்ட் மெனுவில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்னால் என்ன, நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை இதில் நம்ம வகைப்படுத்திக்கலாம். இப்போ வகைப்படுத்துறதுல டாக்குமெண்ட்ஸ் வகைப்படுத்த முடியுமா? கிடையாது. வெறும்ன சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் அதை வந்து நம்ம வகைப்படுத்த முடியும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ள சகலமும் இருக்கும். அதாவது எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ், எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாக ஒரு பகுதியை பிரிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதியாக தெரியுது. அப்போது ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட்வேர் பகுதியாகவும் இதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் பகுதியாகவும் உங்களுக்கு இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அடுத்து கவனிக்க வேண்டியது இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ்க்கு அடியில் இருக்கிற சர்ச் பார் தான். இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபைலுக்கு ஒரு தலைப்பும் கொடுத்துட்டீங்க, தலைப்பை மறந்துட்டீங்க, அந்த ஃபைலை எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிங்கிறதையும் மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அந்த தலைப்பு ஞாபகம் இருந்தால் தலைப்போட பேரை அடிக்கலாம். இல்லை தலைப்பும் மறந்து போச்சு, எந்த இடத்துல வச்சேன்னு மறந்து போச்சு, ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் போதும், நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த சர்ச் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முழுமையான சர்ச் பகுதி. இதுவும் ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி தராது. மொத்த கம்ப்யூட்டருமே அலசி அந்த பர்டிகுலர் வார்த்தையை எடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே இடத்துல தமிழ்நாடுன்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடுங்க அடிச்சுட்டு என்ட்ரு அடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் தமிழ்நாடுன்னு அடித்த உடனே அதோட சர்ச்சிங்க்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு வருது. மெயிலில் அவுட்லுக் எக்ஸ்பிரஸில் இருக்கிற மெயில்ஸை காட்டுது. அதே மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸுங்கிற தலைப்புக்கு கீழே ஒரு விரிவான ஒன்று காட்டுது. ஃபைல்ஸுங்கிற அடிப்படையில் ஒரு 3 இது காட்டுது. அப்போது எனக்கு தெரியும் நான் எந்த வகையான ஃபைலில் அடித்தேன் அப்படின்னு. ஒருவேளை அதுவும் ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா திறந்து பார்க்குறதுல தவறு இல்லை. ஆனால் எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஸ்டிக்கி நோட்ஸுங்கிற தலைப்புக்கு கீழே தான் இந்த நோட்ஸ் எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் இதை போய் அழகாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். சரி, இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸை வந்து இந்த சர்ச் பாரை வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பகுதிக்கானது கிடையாது, இது முழுமைக்கான பகுதின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஒரு பகுதிக்காக எப்படி செலக்ட் பண்ணுறது? இப்போ வந்து லோக்கல் டிஸ்க் டியில் மட்டும் செலக்ட் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல மட்டும் செலக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பகுதி இருந்ததுன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு டாஸ்க் பாரில் ஒரு பகுதி உண்டு. இந்த இடத்துல ஒரு பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்குரிய பகுதி முழுமையாக திறக்கும். அதில் நீங்கள் எப்பவும் பார்க்கக்கூடிய டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், ரீசன்ட் பிளேசஸ், டாக்குமெண்ட்ஸ், மியூசிக் அப்படின்னு வரிசையாக உங்களுக்கு எல்லாமே உண்டு. ஒவ்வொரு பிரிவுக்கும் உங்களுக்கு சர்ச் தனித்தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லோக்கல் டிஸ்க் டியை கிளிக் பண்ணுறேன், தனியாக உங்களுக்கு ஒரு சர்ச் பார் வருது பாருங்கள், லோக்கல் டிஸ்க் டின்னு. அதே மாதிரி லோக்கல் டிஸ்க் சிலையும் தனியாக உங்களுக்கு சர்ச் பார் உண்டு. இது மாதிரி ஒவ்வொரு தனித்தனியான பகுதிக்கு உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் பாரோட உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த பகுதியில் தான் சேவ் பண்ணுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கூட நீங்கள் இந்த பகுதியில் போயிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வார்த்தை வந்துடும். சரிங்களா? சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ். இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ்க்கு மேலே இருக்க இந்த பகுதியை தான் வந்து ஸ்டார்ட் மெனுன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு விருப்பத்திற்கேற்ப அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கஸ்டமைஸ்னால் என்ன, நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப தேவையான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ் வந்து முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டார்ட் மெனுவில் இருக்கிற மொத்த பகுதியும் இதில் இருக்கும். இதுலேருந்து தேவையானதை தான் இதில் வச்சுருப்பாங்க.
சரிங்களா? அப்போ ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுறீங்க. இதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, அவுட்லுக் எக்ஸ்பிரஸ்ஸு, பவர் பாயிண்ட், எக்ஸல் எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் இதில் எம்எஸ் வேர்டு இல்லை. அப்போ நம்ம அடிக்கடி பிரதானமாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் என்ன? எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு தான். அப்போ அது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அது எப்படி சேர்க்கணும்? இந்த லிஸ்ட்டில், அதாவது ஸ்டார்ட் மெனுவில் எப்படி எம்எஸ் வேர்டை சேர்க்குறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 இருக்குது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையாக நம்ம சேர்க்கலாம். அதாவது எந்தெந்த இடம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்று டாஸ்க் பாரில், இந்த பின் டு டாஸ்க் பார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு போகும். அடுத்து பாருங்கள், பின் டு ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட் மெனு நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். இந்த இடத்துல அழகாக போய் உட்காரும். ஸோ இப்போ இது ரெண்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். வேர்டில் போயிட்டு பின் டு டாஸ்க் பார்னால் இந்த இடத்துல வந்துருச்சுங்களா? அடுத்து பாருங்கள், பின் டு ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட் மெனுன்னு கொடுத்த உடனே இங்கே இடத்துல வந்துடும். தெரியுதுங்களா? வந்துருச்சா? இப்போ 3ஆவதாக இன்னொரு இடம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சுலபமானது. இப்போ பாருங்கள், அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிடுங்க. சென்ட் டு அப்படின்னு ஒன்று வரும். இந்த சென்ட் டுவை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் அப்படின்னு வரும். இப்போ இந்த டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணோன்னே கவனிங்க, இந்த இடத்துல வந்துருச்சு. அப்போது 3 இடத்துல நம்ம உடனடியாக திறக்கக்கூடிய ஃபைல்ஸ் உங்களுக்கு இருக்குது. எது? டாஸ்க் பாரில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி ஸ்டார்ட் மெனுலேயும் உங்களுக்கு வந்துடுது. சரி, இப்போ இந்த ஷார்ட்கட்டு என்ன நன்மைன்னு உங்களுக்கு தெரியணும். முதல் ஷார்ட்கட்டுக்கும் ஃபைலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். இப்போ ஷார்ட்கட்டுனா பாருங்கள், சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஆனால் ஃபைலில் அந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் எத்தனை விதமான A4 ஷீட்டு வேணாலும் நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் அதை சேவ் பண்ணுறப்போ அது தனி ஃபைலாக சேவ் ஆகும். இந்த மாதிரி இதுலேயே சேவ் ஆகாது. இதுவும் அதே மாதிரி தான். அப்போது நீங்கள் ஒரு தடவை எடுத்து பயன்படுத்திட்டா தீர்ந்து போயிடும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எத்தனை வேணாலும் திறந்துக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் பண்டில் மாதிரி. அந்த பண்டில்லேருந்து நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். அந்த பண்டில் தீர்ந்து போகவே போகாது. அதே மாதிரி அந்த ஃபைலை சேவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு சேவ் ஆகுமே தவிர இதன் மேலேயே சேவ் ஆகாது. புரியுதுங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் அதே மாதிரி ஷார்ட்கட் தான். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் அப்படியே இழுத்து கொண்டு போய் ரீசைக்கிள் பின்னில் போட்டுறேன். ரீசைக்கிள் பின்னுனா என்னது? இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான். நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை அதில் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. என்ன சொல்லுது? அதாவது இதை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்கட் தான், இதை அழிக்கிறதுனால உங்களுடைய மெயின் ப்ரோக்ராம் அழியாது அப்படின்னு நம்மளுக்காக ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குது. அப்போ ஓகே அப்படின்னு நம்ம எஸ் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் தவறுதலாக ரீசைக்கிள் பின்னில் ஒரு டாக்குமெண்ட்டை போட்டுட்டீங்க. எப்படி எடுப்பீங்க? ரீசைக்கிள் பின்னை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டேட்டுங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா டேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வந்து இமீடியட்டாக டேட்டு வரிசை வந்து மேலேருந்து கீழே உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபோல்டர்ஸ் முன்னாடி வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி டெலீட் பண்ண ஒரு ஷார்ட்கட் எம்எஸ் ஆஃபீஸ் வருது. இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எம்எஸ் ஆஃபீஸ் நம்ம இப்போ டெலீட் பண்ணது அழகாக வந்து உட்காந்துரும். சரிங்களா? இப்போ ரீஸ்டோர் நீங்கள் கற்றுக்கிட்டிங்களா? சரி, நீங்கள் அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமான பகுதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சர்ச் பார்த்தாச்சு. ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே ஸ்டார்ட் மெனு எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் மெனுவில் முக்கியமாக சைடில் ஒரு சின்னதாக ஒரு கருப்பு ஆரோ ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், எக்ஸலில் வந்து சின்னதாக கிளிக் பண்ணுறேன், உங்கள்கிட்ட ரீசென்ட்னு வருது. அதே மாதிரி பவர் பாயிண்டில் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ரீசென்ட்னு இருக்குது. வேர்டில் வந்து ரீசென்ட் இருக்குது, பின்டுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கிடக்குது. அப்போ ரீசெண்ட்னா கடைசியாக நீங்கள் பயன்படுத்தின எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிடும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு 20-30 ஃபைல்ஸ் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, டைப் பண்ணி சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக நீங்கள் எடுக்கக்கூடிய 10 ஃபைல்ஸு இந்த இடத்துல வரிசைப்படுத்தி வரும். திரும்ப திரும்ப நீங்கள் சேர்க்க இந்த ரீசெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதோட தரவரிசைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாமே ஒவ்வொன்றின் கீழ் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் புதுசாக பண்ண இந்த பழசு வந்து இந்த லிஸ்ட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கும். சரி, ஒரு வேளை உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுங்கிறது வந்து போகக்கூடாது, இது இதுலேயே தான் இருக்கணும், எனக்கு வந்து என்னதான் ஃபைல்ஸ் நான் உள்ளே கொடுத்தாலும் ரீசெண்டில் வந்து இது மாறக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதுக்கு பக்கத்தில் பின் டு திஸ் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வரிசையோடு போய் சேர்ந்துடும். ஒரு வேளை உங்களுக்கு இது வேண்டாம், அந்த லிஸ்ட்டு எனக்கு முடிஞ்சு போச்சு, எனக்கு இது இனிமேல் தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது பக்கத்துலேயே போயிட்டு அன்பின் ஃப்ரம் திஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும்.
அன்பின் அப்படிங்கிறது பின்னை எடுங்க அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பின் அப்படிங்கிறது பின்னை வந்து கோர்த்துங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அன்பின் ஃப்ரம் த லிஸ்ட் அப்படின்னு நான் இதை கொடுத்த உடனே இந்த டெஸ்ட் இதில் போய் சேர்ந்துடும். இன்னொரு 4 நாள் கழிச்சு இந்த டெஸ்ட் வெளியே போயிடும், இந்த லிஸ்ட்லேயே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள். அப்போ இந்த பின் அண்ட் ரீசெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபைல் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, ஃபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சர்ச்லேயும் தேடலாம், அப்படி இல்லைன்னா இந்த வகைகள் தெரிஞ்சதுன்னா இதுலேயும் போய் தேடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இது எம்எஸ் வேர்டு தான், இல்லை வந்து இது வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சட்டன் நீங்கள் இதில் போய் நீங்கள் தேடிக்கலாம். நீங்கள் அடுத்து கவனிக்க வேண்டியது ஷட்டவுன் பகுதி தான். பொதுவாக நம்ம பரவலாக என்ன பண்ணுவோம், ஷட்டவுனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். ஆனால் இதில் இருக்க சின்னதாக இருக்கிற ஆரோ மார்க்கில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் யூசர் அப்படிங்கிறது இந்த யூசரையே 2ஆக பிரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பகுதி, அதே மாதிரி இதே மாதிரி தளம், இதே மாதிரி ஸ்டார்ட் பட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு பகுதியை நான் திறக்க முடியும். ஒரே சிஸ்டம் தான், 2 விதமான ஸ்க்ரீன் வரும். வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த பக்கம் அவங்க பயன்படுத்திக்க முடியும். அப்போ அவங்களோடதுல நான் என்னெல்லாம் வைக்கலாம், பெயிண்ட்டை வைக்கலாம், கேம்ஸ் வச்சு கொடுக்க முடியும், எம்எஸ் டாக்குமெண்ட், அதாவது சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் அவங்களோட யூசருக்குள்ளே போட்டு கொடுக்க முடியும். அதை எப்படி உருவாக்கணுங்கிறத நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு நாள் வீடியோ போட்டு காட்டுறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ஷட்டவுன் ஆகாது. ஆனால் இனிஷியலாக ஒரு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே நுழைவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பகுதிக்கு போய் நின்றோம். அப்படி இல்லை நீங்கள் பாஸ்வேர்டு போடலை அப்படின்னா ஜஸ்ட் சிஸ்டமை மட்டும் லாக் பண்ணி வைக்கும், அவ்வளோதான். ரீஸ்டார்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சிஸ்டமை ஃபுல்லாகவே அதில் இருக்கிற என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் வேலை பார்த்தீங்களோ அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி ஃபுல்லாகவே திரும்பவும் உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ரீஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பேஜ் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் வந்து இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, சட்டுன்னு நீங்கள் டெஸ்க்கை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா தற்சமயத்துக்கு அந்த சிஸ்டம் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லீப் மோடுக்கு போயிடும். எந்த விதமான அப்ளிகேஷன்ஸும் பின்னாடி உங்களுக்கு ரன் ஆகாது, அது வந்து நில்லில் இருக்கும். ஆனால் ஹைபர்நேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஹைபர்நேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் முக்கியமான பகுதியை வேலை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எந்த விதமான சேவும் பண்ணாமல் ஜஸ்ட் ஹைபர்நேட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் என்னென்ன வேலைகள் இருந்தோ அது எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிடும். ஆனால் க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணுன்னா அது நிரந்தரமான ஸ்லீப்புக்கு போயிடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமை ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பவர் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த வேலையிலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அது ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அது விட்ட இடத்துலேருந்து திரும்பவும் அப்படியே எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஓப்பன் ஆகி அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஹைபர்நேட் ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.